வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அந்த ஹைக் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும். தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க. இதுக்கப்புறம் பிளே ஆஃப்க்கும் ரெகுலரா வீடியோஸ் வரும், அடுத்தடுத்த மேட்சஸும் வரும். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ வந்து 4 பேருக்கு போய் சேரும். இன்னைக்கு மேட்ச் பத்தி நம்ம சின்னதா பாத்துடலாம். எம்ஐ விசஸ் ஆர்ஆர் மேட்ச் பத்தி சின்னதா பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோல ஓவர் எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளே ஆஃப்ஸோட ப்ரிவியூ பத்தி தான் பார்க்க போறோம். உள்ள போயிருக்க 4 டீம் ஆர்சிபி ஃபாலோட் பை ஜிடி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர் எல்லாமே எப்படி லீக் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி மொமெண்டம்ல உள்ள வராங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம டோட்டலா பார்க்க போறோம். வித் தட் நோட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் விசஸ் எம்ஐ. இந்த மேட்ச் ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு டேல ஒரே ஒரு சேட்னஸ் என்னன்னா, இந்த ரெண்டாவதா நடக்கிற மேட்ச் தூக்கி ஃபர்ஸ்டா போட்டு ஃபர்ஸ்டா நடந்த மேட்ச் தூக்கி ரெண்டாவதா போட்டுருந்தாங்கன்னா ஐபிஎல் பீக்ல இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆனாலும் பரவாயில்ல, செகண்ட் மேட்ச் தான் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சினாரிக்கு போயிருக்கும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செமையா இருந்துச்சு. ஒரே மேட்ச்ல 2 பேரை நாக் அவுட் அடிச்சு தள்ளியிருக்காங்க, பஞ்சாப் அண்ட் கேகேஆர். பஞ்சாப் மேல நம்ம பெருசா ஹார்ஸா என்னை பொறுத்தவரையும் நான் ஹார்ஸா இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெயின் மேட்ச்னால இதாயிருச்சு. இல்லைன்னா அவங்களுமே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச் விளையாண்டு ஜெயிச்சிருப்பாங்க. 16-16 இருந்திருக்கும். நெட் ரன் ரேட்ல கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல இருந்தாங்க. நம்ம பெருசா பஞ்சாபை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. எஸ், கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு சரியான கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அப்படியே நம்ம இந்த மேட்ச்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் உன்னோட ஒப்பீனியன் சொல்லிடலாம். இல்ல, நான் பஞ்சாப் மேல ஹார்ஷா இருக்க மாட்டேங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் யார் மேல ஹார்ஷா இருக்க மாட்டேன்னா கேகேஆர் மேல ஹார்ஷா இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பெரிய தலைங்க எல்லாம் அவுட், அவ்வளவு காசு போட்டு எடுத்தாங்க. முஸ்தபிசூர், பத்திரானா, நிதிஷ் ராணா எல்லாருமே வந்து போயிட்டாங்கும் போது அவங்க ஒரு டிப்ளீட்டட் சைடா தான் வந்தாங்களே இந்த டோர்னமெண்ட்ல. அப்படி டிப்ளீட்டட் சைடா வந்து அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. செமையா பண்ணாங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டீம் வந்து இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துட்டு, ஏன்னா எல்லாமே புது ஃபேசஸ் நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. கார்த்திக் தியாகி, அனுகுல் ராய் நிறைய பேர் வச்சு விளையாண்டு நல்லா அந்த குரூப் வந்து வெள்ளா குரூம் பண்ணி கொண்டு வந்த கேகேஆருக்கு நான் சல்யூட் அடிப்பேன். சூப்பரா ஆனாங்க இந்த சீசனு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 10 மடங்கு அதிகமாவே இந்த சீசன் வந்து செம்மையா விளையாண்டாங்க. கிரெடிட்ஸ் டு கேகேஆர். அன்பார்ச்சுனேட்லி அவங்களால பிளே ஆஃப் வர முடியல. பட் ஸ்டில் தே பிளேட் குட் கிரிக்கெட் த்ரூ அவுட் திஸ் டோர்னமெண்ட். பஞ்சாப் வந்து போன சீசன்ல பினாலே வரையும் வந்த ஒரு டீம். அந்த கோரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 மாசம் ஃபுல்லா டேபிள் டாப்ல ஒட்டிட்டு கிடந்தாங்க. 7க்கு 7 மேட்ச், ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க. பட் ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த மழையால போயிருச்சு. பட் 7க்கு 7 மேட்ச் ஜெயிச்ச டீம் அந்த ரெயினால எனக்கு பிளே ஆஃப் போயிருச்சுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அடுத்த 7 மேட்ச்ல 6 மேட்ச் தோத்துருக்காங்க. 6 மேட்ச் கண்டினியூஸா லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது பஞ்சாப் கையில இருந்த சீசன், அவங்க பிளே ஆஃப் இருந்தது எல்லாமே அவங்களுக்கு டெஸ்டினி மாதிரி எழுதி இருந்துச்சு. அவங்களே அதை மொத்தமா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. புவர் டீம் செலெக்ஷனை நிறைய தப்பு பண்ணாங்க. பெத்தட்டிக் பவுலிங். எந்த டீம் ஆனாலும் 200 கொடுப்போம். எவ்வளவு நீ வந்து மிச்சல் மார்ஷை டிராப் பண்ணிட்டு வா. எல்எஸ்ஜி தான் நிறைய டைம் வந்து பேட்டிங்ல வந்து இதாகி பார்த்திருக்கோம். அவங்க மிச்சல் மார்ஷ் இல்லாம வந்து 190 அடிச்சுட்டு போறாங்க. ஸோ வந்து இந்த பஞ்சாபோட பவுலிங் யூனிட் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. பெத்தட்டிக் டீம் செலெக்ஷன், இதை சொல்லியே தான் ஆகணும். ஸோ பஞ்சாப் மேல நான் ஆஷா தான் இருப்பேன். நான் அந்த கரிசனை வந்து கேகேஆர் காட்டுவான், பஞ்சாபுக்கு காட்டவே மாட்டேன். ஏன்னா அவங்க இருந்த பொசிஷன்ல இருந்து அவங்க அடி வாங்கிட்டு வெளில போற பொசிஷன் வேற. அதனால சொல்றேன். அந்த 2 டீமே எதுக்கு ஹார்ஷா இருக்க மாட்டேன்னு சொன்னா, அந்த ஒரு பாயிண்ட் இருந்தா கண்டிப்பா இப்போ உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த எண்ட் ரிசல்ட் வச்சு சொல்றேன். நடுவுல நடந்த அந்த டவுன்ஃபால் எல்லா டீமுக்கும் இருக்கும். அங்க இருந்து எப்படியோ கடைசி மேட்சாவது மீண்டு இருந்தாங்களா. ஸோ நான் ரொம்ப போட்டு அடிக்க மாட்டேன்னு சொல்றேன். அந்த ஒரு பாயிண்ட் இருந்தா எஸ், கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கு, உள்ள வந்திருப்பாங்க என்னை பொறுத்த வரையும். இல்ல, அந்த டவுன்ஃபால் எந்த டீமுக்கும் இத்தனை ஐபிஎல் சீசன்ல வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சு அடுத்த 6 மேட்ச் தோத்து வெளில போற டவுன்ஃபால் எந்த டீமுக்கும் வந்தது இல்ல. அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவங்க. எங்க அவங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னு, ஒரு மேட்ச் தோக்கலாம், 2 மேட்ச் தோக்கலாம், 6 மேட்ச் தோத்து வெளில போயிட்டு நான் அவங்கள நீ வந்து திருப்பி சொல்றேன், அந்த ரெயின் மேட்ச் வச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க 6 மேட்ச் தொடர்ந்து லூஸ் பண்ணிருக்காங்க. அது அவங்களதான் பிளேம் பண்ணிக்கணும். மழை மேல பிளேம் போடவே முடியாது. இது நம்ம ஆஷா தான் இருந்தாகணும் பஞ்சாப் மேல. எனக்கு புரியலையே. நீ வந்து அப்படியே இதே எக்ஸாக்ட் சினாரியோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 6 மேட்ச் ஆன தோத்து வெளில போயிருக்கு. இதே எக்ஸாக்ட் சினாரியோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் 2 இயர்ஸா எடுத்து பார்த்தா ஆர்ஆருமே நல்ல பொசிஷன்ல இருந்து லாஸ்ட் இயர்லாம் எல்லா கேமும் அவங்க தோத்து வெளியே போனாங்களா, 9th பொசிஷன் இருந்தாங்களா, எல்லாமே அவங்க கேம்ல இருந்து தோத்தாங்க. ஏன்னா அந்த ஹெட் மேல துருஜுரல்னால. ஸோ அந்த மாதிரி நிறைய டீமுக்கு நடந்திருக்கு. ஒரு டவுன்ஃபால் இருக்கும், அதுல இருந்து எப்படி வர்றதுன்னே தெரியாம தவிச்ச டீம்லாம் இருக்கு. இன்னைக்கு கடைசி மேட்ச்ல ஆக்சுவலா பஞ்சாப் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு
அந்த 15 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஒரு சீசனுக்கு. ஏன்டா இவ்வளவு பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த 4th பொசிஷனுக்கு. நீ எப்படி அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பஞ்சாப் நல்லா விளையாண்டதுனால உன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஹாஃப் இயர் இல்ல, வந்து பிளே ஆஃப். போன சீசன்ல இருந்து போன அதான் சீசன்ல இருந்து இந்த அததான் சொல்ல சீசன் வந்தேன். வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன்ல டேபிள் டாப்பரு, அப்புறம் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா உங்களுக்கு பயங்கரமா அடிச்சதுனால எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருந்திருக்கு. பட் 15 பாயிண்ட்ஸ் இஸ் நோ லெஸ் தென் இந்த கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நம்ம எடுக்கிறப்போ எல்லாரோட இதுல எம்ஐ எப்படி வச்சோமோ அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ வச்சோம். அதை வந்து நம்ம அவங்க ஆடின அந்த 6 மேட்சை பார்த்து நம்ம வைக்கல. முன்னாடியே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, கேப்டன் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஓவரால் அவங்க டீமே வந்து பவுலிங் இந்த வாட்டி அவங்க ஒழுங்கா பண்ணல. பட் இருந்தாலும் அந்த டீமை எத்தனை பேர் அந்த ஆன் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடியே ஆன் பேப்பர் பார்த்துட்டு இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்ல இருக்க போறாங்கன்னு நினைச்சது. நம்ம ஆசா இருக்கிறத விடுங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் ஆசா இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. இந்த வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஒரு நல்ல டீம் அவங்களே அந்த லெட் டவுன் வந்து எப்படி ஆச்சுன்றது அவங்களுக்கு கண்டிப்பா ஃபிகர் அவுட் பண்றத அது அவங்க க்ளூலெஸ்ஸா போய் நேரத்துக்கு கண்டிப்பா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கையில இருந்ததை எடுத்துட்டு போய் அவங்களே கீழே போட்டாங்க. ஏன்னா நான் கொடுத்தது வந்து 2வது ஹாஃப்ல வந்து கஷ்டப்பட்டு ஒரு கோட்டையை கட்டி வச்சு அவங்களே இடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நடுவுல. இல்ல ப்ரோ, அந்த ரெயின் அஃபெக்டட் கேம் கேன் கோ எய்தர் வே. அந்த ஒரு பாயிண்ட்ன்றது நம்மள வந்து எதிர 16ஐயும் தாண்டி கொண்டு போகும், இல்லைன்னா அந்த 16 கூட எடுக்க முடியாம பண்ணும். நீங்க அந்த மேட்ச் கேகேஆர் ப்ரோ எதுக்கு திருப்பி திருப்பி அந்த மேட்ச் சொல்றாருன்னா, கேகேஆர் மேட்ச்ல ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு 3 ஓவர் நம்ம போட்டிருப்பாங்க. அதுலயே அவங்க 2 விக்கெட் கேகேஆர் வாங்கி எடுத்துருவாங்க. அந்த மேட்ச் நல்ல அப்பர் ஹேண்ட்ல இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அங்க இருந்து அந்த மேட்ச் நடக்காம போயிருச்சு. சப்போஸ் அந்த பாயிண்ட் நேரம் அவங்ககிட்ட இருந்துருந்துச்சு அப்படின்னா 16 டை ஆயிருக்கும். அப்ப பவர் பிளே ரன் ரேட்ல வந்து இவங்க ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. அதனால அவங்க உள்ள ஆப்வியஸா நான் இதுக்காக தான் சொன்னேன். உள்ள வந்திருப்பாங்க, வெளில போயிட்டாங்கன்னு போட்டு அடிக்க முடியாது. வர்ற டீம் அந்த ஒரு பாயிண்ட் இருந்தா உள்ள வந்திருக்க டீம். நீ வந்து டேபிள் டாப்பர்ல தான் பஞ்சாப் இருக்கணும் நீ சொல்ல முடியாது. உள்ள வரணும், உள்ள பிளே ஆஃப் சொன்னல. நான் திருப்பி சொல்றேன், அந்த ஒரு ரீசனால அவங்க இந்த வருஷம் பிளே ஆஃப் வராம போகல. அதுதான் என் பாயிண்ட். ஏன்டா ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்ச டீமுக்கு அடுத்த 7 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிக்க முடியலடா. உனக்கு புரியலையாடா? தோத்துட்டாங்க. இப்போ நீ லாஸ்ட் தோத்ததெல்லாம் விட்டுரு. இப்போ லாஸ்ட்ல இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் இருந்தா உள்ள வந்திருப்பாங்களா மாட்டாங்க? அதான் கேள்வி. நீ வந்து நடுவில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டியதானு சொல்ற. அப்படி பார்த்தா நீ வந்து 14 ஜெயிச்சு உள்ள வர வேண்டியதானு சொல்லு. வந்திருப்பாங்கடா, ஆனா அது ஒண்ணு ரீசன் கிடையாது அவங்க வெளில போனதுக்குன்னு நான் சொல்றேன். நான் ஒண்ணே சொல்றேன். நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? அதாவது ஆர்சிபிக்கு வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரன் ரேட்டை நான் காப்பாத்திக்கிட்டா போதும், நான் வந்து குவாலிஃபை ஆயிருவேன்ற குஷன் இருந்துச்சுல. அந்த குஷன் எதனால இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி நல்லா விளாண்டு இருந்தாங்க, அதனால அந்த குஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் ஆப்வியஸா ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸுக்குமே அடுத்த 6 மேட்ச் தோக்குற குஷன் இருந்துச்சுன்னு சொல்றேன். அந்த ஒரு மழையினால ரத்தான மேட்ச் மட்டும் நல்லா நடந்துருந்துச்சுன்னா அந்த 6 மேட்ச் தோத்து கூட நான் உள்ள போற குஷன் உங்களுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த சினாரியோ தான் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய நீடே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இப்போ ஒரு பாயிண்ட் நீ ஆட் பண்ணி பாரு. இந்த டேபிள்ல பஞ்சாப் உள்ள வராங்களா இல்லையா அத சொல்லு ப்ரோ. இது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அந்த 6 மேட்ச் ஜெயிக்க வேண்டியதானே அங்கேயே நீங்க எப்படி இத அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? பஞ்சாப் வராம போனதுக்கு அது மட்டும் ரீசன் இல்லன்னு நான் சொல்றேன். ஆர்சிபி வேணும்னே ஆடினாங்க. எனக்கு 166 போதும் வேணும்னே ஆடினாங்க. பஞ்சாப் வேணும்னே தோக்கல. சரி சரி ஓகே. நீங்க யாரும் வந்து ஒரு முடிவுக்கே வர மாட்டீங்க. 10 நிமிஷம் இதையே பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அது அவங்க வியூவர் டிசிஷன். அதை விட்டுறலாம். 10 நிமிஷம் வந்து இதை பத்தியே பேசிட்டு நீங்க மேட்ச்க்குள்ளேயே வரல. சோ நம்ம அப்படியே மேட்சுக்குள்ள போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் ஒரு செம்ம இம்பாக்ட்ஃபுல்லா உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அந்த ஃபீல்டிங், அந்த பவுலிங் சேஞ்சஸ், பவுலிங் அந்த ஸ்பின்னர்ஸ் ரொட்டேட் பண்ணது 9 ஓவர்ஸ்ல 6 ஓவர்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ஐ லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. மற்றபடி சூப்பரா பண்ணாங்க. பேட்டிங்லயுமே கடைசி 5 ஓவர் வரையும் மும்பை வந்து உள்ளதான் இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியாவோட மிஸ்கால்குலேஷன், அந்த ஆர்ச்சர் ஓவர்ல பெரிய ஷாட் போகாம இருந்தா டெஃபினட்டா மும்பை வின்னிங் டுடே. ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்காங்கன்றப்ப எம்ஐ இன்னைக்கு வின் பண்ண சான்ஸ் அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த 20,000 சில்ட்ரன்ஸ்க்கு ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஓனர் ஃபேஸ்லயும் ஒரு ஹாப்பினஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. மோரோவர் நம்ம பெரிய ஐபிஎல்ல பெரிய டீம் கன்சிடர் பண்ற சிஎஸ்கே அண்ட் எம்ஐ வந்து இந்த சீசன் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணல. லாஸ்ட் மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே தோத்துருக்காங்கன்றது கொஞ்சம் சேடா தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எம்ஐ மேல. எப்படி வந்து கேகேஆர் வந்து சுனில் நரேனுக்கு ஒரு ஸ்டாச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி வந்து ஆர்சிபி விராட் கோலிக்கு ஒரு ஸ்டாச்சு கட்டணும்னு சொல்றோமோ, ராஜஸ்தான் ஜாஃபர் ஆர்ச்சருக்கு வைங்க ஸ்டாச்சு வந்து வெளியில வைங்க. சிங்கிள் ஹேண்டடா இன்னைக்கு பேட்டிங்ல பவுலிங்ல எல்லாத்துலயும் சிங்கிள் ஹேண்டடா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டீம் வந்து தூக்கிட்டு போய் அந்த எலிமினேட்டர் விளையாடுறதுல போட்டிருக்காரு. ஸோ வந்து வேற யாருக்குமே நான் இந்த மேட்ச் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். போரா ஆடினாங்க, தப்பான டைம்ல ஷாட்ஸ் எல்லாமே தப்பா ஆடினாங்க. ஸோ வந்து வேற யாருக்குமே நான் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். ஒன் மேன் ஜாஃபர் ஆர்ச்சர், அவர் மட்டும்தான் பயங்கர இன்டென்ட் காமிச்சாரு. அவர் தான் அடிச்சாரு, பவுலிங்ல அவர் தான் போட்டாரு, விக்கெட் சட்டுன்னு எடுத்து கொடுத்தாரு. அதனாலதான் மும்பை இந்தியன்ஸும் ப்ரெஷர்ல போனாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்
ஆர்ச்சரோட பர்ஃபார்மன்ஸ் பியூர்லி செம்மையா ஆடினாரு. அவர் மட்டும் தனியா நின்று ஆடினாரு. இதுல என்னன்னா மேட்ச் வந்து நடுவுல ஒரு பக்கம் வந்து அது மும்பை இந்தியன்ஸ் கேமா மாறிடுச்சு. ஆனா அங்க ஒரு நல்ல டெசிஷன் என்ன பண்ணாங்கன்னா 16th ஓவர்லயே வந்து ஆர்ச்சர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் எண்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா அது கண்டிப்பா மும்பை எப்படியா இருந்தாலும் அந்த 20 பால்ஸ்க்கு 40 ரன்ஸ்லாம் இருந்தா முடிஞ்சிட்டு இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் அந்த ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தாங்களோ அங்கதான் கம்பேக் கொடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல அது கேப்டனோட டெசிஷனோ இல்ல அங்க இருந்து கோச் கிட்ட இருந்து வந்தோ அது ரைட் கால். அந்த ரைட் கால் தான் இன்னைக்கு அவங்களை கூட்டு போய் எலிமினேட்டர்ல உட்கார வச்சிருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அந்த கண்ணை என்கிட்ட கொடுங்க, நான் என்ன அதை எப்படி சொல்றது நான் சொல்லித்தரேன்ற மாதிரி பவுலிங்ல 4 over 17 for 3 நினைக்கிறேன். பேட்டிங்ல வந்து முன்னாடி இறக்கி விட்டு என்னடா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்ப வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அங்க இருந்து ஒரு 36 ரன்னு. ஃபீல்டிங்லயுமே பயங்கரமா பாடி போட்டாரு, ஃபுல்லா போட்டு நான் இது எப்படியாச்சும் சரியான ஒரு கமிட்மெண்ட். அந்த அளவுக்கு 3 இதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு சிங்கிள் ஹேண்டடா ஆர்ஆர் எலிமினேட்டர் கூட்டு போயிருக்கான்னு தான் சொல்லணும். அப்படியே நம்ம பிளே ஆஃப்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நம்ம பிளே ஆஃப்ல இப்போ ஃபர்ஸ்ட் நல்லா டேபிள் டாப்பர்ல சாலிடா உட்காந்துருக்கிறது வந்து ஆர்சிபி தான். அவங்க என்னதான் லாஸ்ட் மேட்ச் வந்து நெட் ரன் ரேட் ஆடி இருந்தாலுமே இன்னுமே ஸ்ட்ராங்கா நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. ஸோ பியூர்லி இந்த டோர்னமெண்ட்டை டாமினேட் பண்ணிருக்காங்க. இடையில ஒரு சில லாசஸ் வந்தது, பட் அங்கேருந்து அவங்க எப்படின்னா 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, 1 மேட்ச் தோக்குறாங்க. இந்த மாதிரியே தான் இந்த வருஷம் போயிட்டு இருந்தது. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஓவரால் அந்த டோர்னமெண்ட்ல டாமினேட் பண்ணி ஆர்சிபி மேல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிடி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படிதான் அவங்க உள்ள வராங்கன்னு எனக்கும் சத்தியமா தெரியல. 4 சீசன்ஸ்ல 3 சீசன் வந்து பிளே ஆஃப் வந்துட்டாங்க, 2 சீசன் ஃபைனல் ஆடி இருக்காங்க. இந்த சீசனும் ஆக்சுவலா நல்ல சான்ஸ் இருக்கு ஃபைனல் ஆட. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஜெயிச்சா நல்ல சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவங்க குவாலிஃபயர் 1 ஆடுறாங்கன்றப்ப எலிமினேட்டரும் ஆடலாம் சப்போஸ் தோத்தாலுமே. அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்ஆர்ஹெச், நானும் இங்க இருக்க யாருமே வந்து எஸ்ஆர்ஹெச் ப்ரெடிக்ட் பண்ணல ஆக்சுவலா. அவங்கள்ட்டையுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா அவங்க பவுலிங் யூனிட் வந்து வீக்கா இருந்தது. அதை ஒரு நல்லா செட் பண்ணிட்டு அவங்களும் ஒரு செம்ம கம்பேக் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன் அத்ராட் 6 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து டெஃபினட்டா சொல்லணும், உள்ள வந்திருந்தாலுமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிச்சாங்க, செம்ம பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன்ஃபால் இருந்தது. திரும்பி சின்ன டீம்கிட்ட எல்லாம் தோத்தாங்க, திரும்பி கம்பேக். ஒரு மாதிரி அப் டவுன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஒரு ஃபுல் மொமெண்டம்ல உள்ள வரல. இந்த லாஸ்ட் மேட்ச் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ 4 டீமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு இந்த சீசன்ல வெல் டிசர்வ்டு டீம் தான் என்ன பொறுத்தவரையும் சொல்லுவேன். இல்ல ஆர்ஆர் பத்தி பேசுறப்ப ஆர்ஆருக்கு இன்னைக்கு ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனப்ப அவங்க மிடில் ஆர்டர் அடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 200+ டோட்டல் போட்டிருக்காங்க. அது வந்து பிளே ஆஃப் குள்ள வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய பாசிட்டிவ். நீ ஆர்சிபி டேபிள் டாப்ல வந்து 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, 1 மேட்ச் தோக்குறாங்க, 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, 1 மேட்ச் அப்புறம் 2 மேட்ச் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்ததாலதான் அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது ஆர்சிபிக்கு. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், இதை வேற எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுல ஆர்சிபிக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டைம் கிடைச்சது. அந்த அதர் ஹேண்டு நீ பஞ்சாப் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க 7 மேட்ச் வரிசையா ஜெயிச்சுட்டு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நான் 7 மேட்ச் இந்த டீம் வச்சு தானே ஜெயிச்சேன், நான் இதுல என்ன மாத்த முடியும், நான் இதுல என்ன பண்ண முடியுங்கிற கொஸ்டின் மார்க்ல அடுத்த 3 மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி டக்குன்னு தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டீமுக்கு வந்து ஃபுல்லா வின்னிங் த்ராட்ல போனாலும் அது கொஞ்சம் ஆபத்தா தான் அமையும். ஸோ இந்த மாதிரி இப்ப எஸ்ஆர்ஹெச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹர்ஷல் பட்டேல் உணர்கட்டத்துக்கு வெளில உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜிடியும் அதே தான், ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் தோத்தாங்க, ஹோல்டரை கொண்டு வந்தாங்க, சேஞ்சஸ் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் வந்து அவங்களோட கன்சிஸ்டன்டா ஜெயிக்கலனாலும் அப்பப்ப வந்து அவங்களோட அத்தாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த லாசஸும் அவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. அதாவது இந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்க 4 டீம்ல லைக் நீங்க ஆர்சிபியை விட்டுருங்க, ஏன்னா ஆர்ஆர் விட்டுருங்க, இவங்கெல்லாம் வந்து பேப்பராவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லலாம். லைக் இவங்களோட சேர்த்து பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், இல்ல மும்பையா இருக்கட்டும், ஆன் பேப்பரே இவங்களும் நல்ல டீம். பட் ஆன் பேப்பரே வந்து நம்ம பார்க்கும்போது எவிடென்டா சில இஷ்யூஸ் இருக்க டீம்னா அது எனக்கு தெரிஞ்சு ஜிடியும் எஸ்ஆர்ஹெச் தான். இந்த குவாலிஃபை இருக்க 2 டீம்ல சொல்றேன். எஸ்ஆர்ஹெச் நம்ம முன்னாடி இருந்தா பேசியிருக்கோம், அவங்கள்ட்ட வரும்போது இங்க பவுலிங் லைன் எப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. இனிஷியலா பேட் கமின்ஸ் ஆடவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து பவுலிங் லைனை பேரை அதுக்கப்புறம் இங்க புதுசா பவுலிங் லைனை பிளே பண்ணி இவங்க தான் அப்படின்னு புதுசா உருவாக்கி அந்த பவுலிங் லைனை வச்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உண்மையிலே வந்து ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு எஸ்ஆர்ஹெச் கேப்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க ஜிடிக்கு எடுத்துட்டீங்கன்னா ஜிடி இந்த வருஷம் இனிஷியலா மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பயங்கர இஷ்யூவா தெரிஞ்சு. அந்த டாப் ஆர்டர் தவிர இப்பயாச்சும் ஓரளவுக்கு ஏதோ ஒட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மிடில் ஆர்டர்ல வந்து இஷ்யூவா வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கானை வச்சு மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மிடில் ஆர்டர் வச்சு எப்படா பிளே ஆஃப் கொண்டு போறீங்கன்ற எண்ணம் தான் எனக்குலாம் இருந்துச்சு. பட் அந்த இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தேன். அதாவது நான் பேப்பர்ல வச்சு பேப்பர் இருந்தா மட்டும் பத்தாது, பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் நான் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியும்ன்றதுக்கு வந்து இவங்க 2 டீம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பேப்பர் ரவுடி இல்ல
முத்தண்ணா நான் பேப்பர் ரோடு இல்லன்னு இருக்காங்க ஜிடி. அதுதான் லைக். ஆனா அந்த பேப்பர் ரவுடியா இருந்த எம்ஐயா இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சட்டையை பிடிச்சு கேட்டே ஆகணும். அந்த பேப்பர்ல மட்டும் பெரிய ஆளா இருக்கியே, நீ உண்மையிலே டம்மி தானன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. லைக் அதான் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாம இந்த டீம் உள்ள வந்ததெல்லாம் வந்துட்டு நீ யாருமே உனக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்கல, யாருமே எதுவும் கொடுக்கலன்றப்போ அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்ததெல்லாம் வந்து இவங்க 2 டீமுக்கு வந்து ஹியூஜ் கிரெடிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்ல இருந்து போயிருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம என்னதான் வந்து ஆர்ஆர் பத்தி பேசினாலும் ஒரு யங் கேப்டன்ட்ட கேப்டன்சி கொடுத்து வெளியில உட்காந்துருக்கவங்க எல்லாம் யாருன்னா 2 சீசனா இப்ப 3 சீசனா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்க ருத்ராஜ், ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆளு. அவர் வந்து இன்டர்நேஷனல்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவரு. அந்த கேப்டனு ரஹானே மாதிரி ஒரு சீசன்டு கேம்பெயினர் கேப்டனு, செம்ம கேப்டனு. ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி மக்களின் கேப்டன், எல்லாராலையும் புகழப்படுற ஒரு கேப்டன். பண்ணிட்டு நான் அந்த லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேன். பட் ஸ்டில் ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அக்சர் பட்டேலும் அதான் ப்ரோ, இன்டர்நேஷனல் லெவல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயரு. அவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க. யாரு உள்ள இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரியான் பராக் மாதிரி ஒரு இதுல இல்ல, இந்தியன் டீமுக்கு கண்ணுலே படல அவரு. அவர் வந்து ஐபிஎல் அப்பப்ப வந்து ஆடிட்டு போறாரு, இந்தியா ஏக்கு அப்பப்ப ஆடுறாரு. அப்படி ஒரு ஆள்கிட்ட கேப்டன்சி கொடுத்து இந்த டீமை வந்து தூக்கிட்டு வந்து நாங்களும் ஆளுதாண்டா அப்படின்ட்டு 4வது பொசிஷன்ல வந்து நின்றுருக்காங்க. அகெயின் அவங்க டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற மாதிரி யாரும் சூரியவன்ஷி இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அடிக்கிறதால நம்ம சொல்லலாம், பட் ஹீ ஸ்டில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அண்ட் இவர் பிரிஜேஷ் சர்மா இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். யஸ்ராஜ் புஞ்சா மாதிரி ஒரு தட்டை கொடுக்குறாங்க, அவரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ். டானோன் ஃபெரேரா ஃபர்ஸ்ட் டைமா ஐபிஎல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி நாண்ட்ரே பர்கர் இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னே தெரியல, திடீர்னு ராஜஸ்தான் வராரு, டெரிஃபிக்கா போறாரு. ஸோ வந்து அந்த டீம் வந்து கம்ப்ளீட்டா பயங்கரமா செட் பண்ணாங்க. கிரெடிட்ஸ் டு ரியான் பராக் கேப்டன்சி அண்ட் சங்ககாராஸ் கோச்சிங். ஒரு நல்ல விஷயம் வந்து மிடில் ஆர்டர் இன்னைக்கு கிளிக் ஆனது. இன்னொரு நல்ல விஷயம், திருப்பி அவங்க பழைய ஃபார்முலா போய் நாண்ட்ரே பர்கரையும் ஜாஃபர் ஆர்ச்சர்லையும் பவர் பிளேல கொடுத்தது பெரிய பெரிய பாசிட்டிவ் ராஜஸ்தானுக்கு என்ன பொறுத்தவரையும். இன்னைக்கு வந்து நான் எனக்கு ஒரு நல்ல கோலா என்ன படுதுன்னா ஷனகாவை எடுத்துட்டு வந்ததா. ஷனகாவை எனக்கு எடுத்துட்டு போனேன். இன்னைக்குமே ஒரு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அந்த ரன் அவுட்டால தான் வந்து போயிடுச்சு. இல்லைன்னா அவரே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அவங்க ஒரு 180 இல்ல 160 கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் ஸ்கூல் எடுத்துட்டு போறப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா அவர் தான் மெயின் ரீசன். விக்கெட் விழுந்தாலுமே நடுவுல கொஞ்சம் ஸ்டாப் போட்டு நடுவுல நல்லா லைக் ஒரு 6 ஒரு 4 அப்படிலாம் அடிச்சு நடுவுல ரன் எடுத்துட்டு போயிருந்தா. ஸோ அந்த இடத்துல அவங்க நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமே போலாம் தான் ப்ரோ படுது. இந்த டீம்லயே அவங்க எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் அப்படியே முடிச்சுட்டு எலிமினேட்டர் ஆட போறாங்கன்றப்போ இந்த டீமே எடுத்துட்டு போய் கான்பிடென்டா பிலீவ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜாவை வந்து இன்னைக்கு லேட்டா எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அப்படி ஏதோ ஒரு இதுல ஒர்க் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஜடேஜாவை வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ச்சரை வந்திருந்தா இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்லைன்றது எனக்கு படுது. இன்னைக்கு ஆக்சுவலா ரவீந்திர ஜடேஜா வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்ல ஏன் வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா தமிழ் கமிட்டிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்தவரை இது கரெக்டான மூவ். ஏன்னா இப்போ ஆர்ஆர் மாதிரி டீம் நம்ம சில டைம்ஸ் பார்த்திருக்கோம், டவுன் த ஆர்டர் உள்ள பிளேயருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. இப்போ டெனமோன் ஃபெரேரா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்றப்ப ஜடேஜாக்கு பேட்டிங்கே கிடைக்கல, பியூர்லி பவுலரா தான் யூஸ் பண்ண போறாங்கன்றப்ப சில டைம் வந்து பிச்ல ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் இருக்காது. இப்போ லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்தோன்னா ஆர்ஆர் வந்து புதுசா சுஷாந்த் சர்மான்னு ஒருத்தர் கொண்டு வந்தாரு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வந்து இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா அந்த சுஷாந்த் சர்மாவும் இருந்தாரு, ஜடேஜாவும் இருந்தாரு. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஆர்ஆர் வந்து விக்கெட்டே விடலன்னு வச்சுக்கோங்க, விக்கெட்டே விடாம இந்த பிச் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் பண்ணும்போது வான்கடே ஆக்சுவலா எப்பயுமே சீமஸ்க்கு தான் வந்து சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் ஆச்சு. அதனால இப்போ விக்கெட் விட்டதுனால ஜடேஜாவை எடுத்துட்டு வந்து ஸ்பின்னுக்கும் யூஸ் ஆச்சு. சப்போஸ் எப்பயும் போல வந்து பேசர்ஸ்க்கு அசிஸ்ட் இருந்ததுன்னா ஜடேஜா வந்து ஆர்ஆர் பேட்டிங் ஃபெயிலியர் ஆகலாம், ஜடேஜா உட்கார வச்சுட்டு சுஷாந்த் சர்மாவே கூட போகலாம். சப்போஸ் எதனால நான் சொல்றேன்னா இந்த நிகில் ப்ராப்ளம் இருக்குன்னு 2-3 மேட்சா மென்ஷன் பண்ணிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஜடேஜாவோட ஃபீல்டிங்குமே அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. இன்னைக்குலாம் ஏன்னா கேச்சிங் பொசிஷன் அந்த மெயினான ஃபீல்டிங் பொசிஷன் வந்து ஜடேஜா நிக்கல, பிரிஜேஷ் சர்மா நின்னார். நமக்கு விசிபிளாவே தெரிஞ்சு ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச் ஒரு டஃப் சான்ஸ் தான். பட் அந்த பொசிஷன்ல பிரிஜேஷ் நிக்க வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து ஜடேஜா மாதிரி ஆள் தான் அந்த மாதிரி பொசிஷன் நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இது இருக்குன்றப்ப ஜடேஜா இம்பாக்ட் பிளேயர் இஸ் வெரி குட் ஆப்ஷன். ஓகே, அப்படியே நம்ம டேபிள்ல வந்து 3rd பொசிஷன்ல இருக்க எஸ்ஆர்ஹெச்க்கு போயிருவோம். எஸ்ஆர்ஹெச் எனக்கெல்லாம் சரியான சர்ப்ரைஸ். அவங்க இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி போன மேட்ச் ஆர்சிபி பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி போட்டு நசுக்கிட்டாங்க. எப்படியோ இவங்க இந்த 166 அடிச்சு நாங்க குவாலிஃபயர் 1 போனா போதுன்ட்டு ஆடினாங்க. பட் மொத்த மேட்சோட கண்டெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபியை போட்டு நொறுக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதான் உண்மை. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த 4 டீம்ல பிளே ஆஃப்ல இருக்க 4 டீம்ல ஒரு டீம் பார்த்து நான் பயப்படுவேன்னா கண்டிப்பா அது எஸ்ஆர்ஹெச் தான்.
நான் வந்து வேற எந்த டீம்னாலும் கொஞ்சம் ஈஸியா போவேன். பட் எஸ்ஆர்ஹெச் ஒரு டீமா அவங்களுக்கு மாட்டிக்கிச்சுன்னா அன்னைக்கு டே வந்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீம். இதுவரை வந்துட்டு எலிமினேட்டர்ல இருந்து எந்த டீமே போயிட்டு டிராஃபி அடிச்சதுல ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு 2016ல. இதே எஸ்ஆர்ஹெச் டீம் வார்னர் தலைமையில ஆடும்போது வந்து அந்த இது நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா அவங்க எலிமினேட்டர் ஆடுறது வந்து முலான்பூர்ல, அதுக்கப்புறம் குவாலிஃபை டு ஆடுறதுமே முலான்பூர் ஆடுறாங்க. முலான்பூர் வந்து பெரிய ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு. லைக் வந்து எல்லா டீம் ஐ மீன் அது இது வரைக்கும் நடந்த ஒரு மேட்ச் தவிர மிச்சம் எல்லா மேட்சுமே 200+ டோட்டல்ஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 200+ டோட்டல்ஸ் வந்து சேஸுமே பண்ணியிருக்காங்க அந்த பிச்சில். ஆனா எஸ்ஆர்ஹெச் இதுக்கு முன்னாடி அங்க விளையாண்ட ஒரு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. அவங்க போட்ட ஸ்கோர் 220+ வந்து பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி 220 பிச்சர்ஸ்ல வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இஸ் நாட் கோனா வின் யூ கேம்ஸ். அந்த இடத்துல பவுலிங் தான் வந்து கேமை வின் பண்ணும். அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எலிமினேட்டர்ல இவங்க வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து இந்த பிக் மேட்ச் பிளேயர்ன்ற மாதிரி அந்த மாதிரி இந்த மேட்ச் நான் நாக் அவுட் இது இன்னில இருந்து இப்பல இருந்து உங்களுக்கு 3 மேட்ச்மே நாக் அவுட் தான் அப்படின்றப்போ நாக் அவுட்க்குன்னு வரும்போது அவரோட ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், அவர் பிச் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், அவர் தான் வந்து இங்க கூட நான் அதை எப்படி பண்றேன்னு சொல்லி தரேன்ற மாதிரி அவர் லீட் பண்ணுவார் டீம். அப்படின்றப்போ அந்த டீமை தோக்கடிக்கிறது வந்து இன்னொரு டீமுக்கு வந்து பெரிய டாஸ்கா இருக்க போகுது. அதனால இவங்க பயங்கர டேஞ்சரஸ் டீமா தெரியுறாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னா பவர் பிளேல இப்போ சப்போஸ் அவங்க பேட்டிங் ஆடும்போது வந்து அந்த அவங்களோட குயிக் ஃபேர் இதனால வந்து ஒரு டாப் எஜோதப்பட்டு ஒரு 2-3 விக்கெட் ஸ்டார்டிங்ல விட்டுட்டாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில மேட்சஸ் வந்து லைக் அந்த மாதிரி போகும்போது அவங்களால பெரிய டோட்டல் போட முடியாம கஷ்டப்பட அவங்களோட ஒன்லி இப்ப அவங்க டீமை வின் பண்ணணும்னா ஆப்போசிஷன் டீம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட டாப் ஆர்டரை எப்படி காலி பண்ணணும்னு பார்க்கணும். அது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்க எனக்கு பெரிய கொஞ்சம் இஷ்யூவா தெரியுது. மற்றபடி ஒரு கம்ப்ளீட் சைடா தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுறாங்க. ஆல்சோ ஆடிங் இந்த சகிப் ஹுசேனோட ஸ்லோயர் பால்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் டெத்ல பயங்கர எஃபெக்டிவா இருக்கு. அந்த பவுலிங் யூனிட் இஸ் கோனா வின் யூ கேம்ஸ்ன்றப்போ அவங்க பவுலிங் யூனிட் ஆன் பேப்பர் பயங்கரமா இருக்கு. எனக்கு அவன் சொன்னதுல கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. ஏன்னா நான் அந்த லாஸ்ட் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து கண்டிப்பா பவுலிங்ல ஆர்சிபி பவுலர்ஸை போட்டு அடி அடிச்சுட்டாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பேட்டிங்ல பொட்டலும் போடவே கிடையாது. ஆர்சிபி வந்து அவங்களுக்கு போதும் அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர பொட்டலம் போட கிடையாது. உள்ள பிளேயர்ஸ் இருந்தாங்க, வந்திருந்தா 200 220 அடிச்சிருப்பாங்க. ஸோ பொட்டலம் போட்டாங்கன்ற பாயிண்ட்டுக்கு நான் எப்பயுமே அக்ரி பண்ணல. அன்னைக்குமே நான் அதை தான் போராடிட்டு இருந்தேன். அது தப்பா போயிருச்சு. இன்னொன்னு என்னன்னா பேப்பர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றீங்களா ஒரு எஸ்ஆர்ஹெச் கேப்டன்சி இந்த நாக் அவுட் ஸ்டேஜ்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் டீம் எஸ்ஆர்ஹெச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் தான் யூஸ் பண்றாங்க. கிவன் டே அவங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்கா போறோம்னா அந்த ஒரு ஸ்பின்னர் அந்த டிபார்ட்மெண்ட் போட்டு அட்டாக் பண்ணாலே எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை உடைச்சிடலாம் தான் எனக்கு தோணுது. முல்லன்பூர் வந்து போன வருஷம் முல்லன்பூர்ல விளையாண்ட ஃபியூ மேட்சஸ் வந்து பயங்கரமா ஸ்விங் இருந்துச்சு. கேகேஆர் விசஸ் பஞ்சாப் ஒரு மேட்ச் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் வந்து குவாலிஃபயர் 1 செமையா ஸ்விங் இருந்துச்சு. ரெண்டுமே லோ ஸ்கோரிங் கேம். அதே கிரவுண்ட்ல வந்து பாட்டா பிச்சர்ஸும் இருக்கு. ஒருவேளை ஸ்விங்கிங் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரையும் பர்சனலா ஐ பிலீவ் ராஜஸ்தான் பவுலர்ஸ் வில் ஹேவ் அப்பர் ஹேண்ட் கன்சிடரிங் ஆர்ச்சர் அண்ட் இவரு ஆர்ச்சர் அண்ட் நாண்ட்ரே பர்கர். கன்சிடரிங் ஆர்ச்சர் அண்ட் நாண்ட்ரே பர்கர் போட்டு நோண்டி எடுத்துருவாங்க. அதே நம்ம எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம்னா அவங்களோட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இன்டூ த விக்கெட்ஸ் போடுறவங்க, ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறவங்க, வேரியேஷன்ஸ்ல விக்கெட் எடுக்கிறவங்க, ஜென்யூன் ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கிறவங்க கிடையாது. பவுலிங் யூனிட்டா நீ எஸ்ஆர்ஹெச் தான் இப்போ விளையாட போறாங்க குவாலிஃபயர் 2. பவுலிங் யூனிட்டா பார்த்தா 5 பவுலருமே நச்சுன்னு வச்சிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச தான். அந்த ஸ்பின்னர்ஸ் 2 பேர் ஜடேஜா பிளஸ் எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் பிளஸ் 3 பேசர் ஆன் பாயிண்ட் வச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்தோன்னா இன்னொரு பேசரே மாத்திட்டே இருக்காங்க. ஆக்சுவலா பிரபுலிங்கே பிளஸ் இன்னொரு பவுலர் வந்து மாத்திட்டே இருக்காங்க. பேசர்ஸ்லயே 3 பேர் தான் செட்டில்டு. ஈஷான் மலிங்கா, பேட் கமிங்ஸ், ஷாகிப் ஹுசேன் இவங்க மட்டும்தான் செட்டில்டு. ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அஸ்திபே நல்லா போறாரு, பட் அவரோட ஸ்பெல்லே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ கண்டிப்பா பவுலிங் கம்பேர் பண்ணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்லோவர் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் பவுலிங் யூனிட் வந்து அப்படியே ஆர்ஆரோட பேட்டர்ஸை போட்டு தள்ளிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆரோட பேட்டர்ஸ் இந்த ஸ்லோவர் ஒன்க்குலாம் அடாப்ட் பண்ணி ஆடுவாங்களான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா இன்னைக்கே நம்ம பார்த்தோம் ரியான் பராக் அவர்லாம் வந்து ரொம்ப ரஸ்டியா எல்லாத்துக்குமே போதான் போறாரு. அதே மாதிரிதான் வைபவ் சூரியவன்சியும். ஸோ இந்த ஸ்லோ ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு, அப்படியே போட்டு தள்ளிடுவாங்க ஆர்ஆர். ஸ்லோ ட்ராக் கொடுத்தாலும் சரி, பாட்டா விக்கெட் கொடுத்தாலும் சரி, எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் அப்பர் ஹேண்டு. ஸ்விங்கிங் கண்டிஷன் கொடுத்தா மட்டுமே ஆர்ஆருக்கு அப்பர் ஹேண்டு. ஸோ அப்படியே நம்ம மூவிங் ஆன் நம்ம அடுத்த டீம் போயிருவோம். குஜராத் டைட்டன்ஸ். இவங்கள தான் வருஷம் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் வருஷம் நீங்க அண்டர் எஸ்டிமேட் ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க கரெக்டா வந்து பிளே ஆஃப்குள்ள வந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபைனல், ஒரு டிராஃபி எல்லாமே வச்சிருக்காங்க. வந்த இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் ஆஸ் அ டீமா
செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் போன வருஷம் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் பிளே ஆஃப் வருவாங்கன்ட்டு. இந்த வருஷம் ஐ லெட் தம் டவுன். இந்த வருஷம் அந்த ஆட்டோ ஓடாதுன்னு நான் நினைச்சேன். திருப்பி இந்த வருஷமும் நல்லா இதெல்லாம் பண்ணி ஓவர் ஆயில்லாம் பண்ணி பயங்கரமா ஆட்டோவை தேத்தி வந்து ஓட வச்சு உள்ளேயே வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பெஷலி பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப டெரிஃபிக்கா தெரியுறாங்க. ஆன் பேப்பரா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ்லயும் இருக்கட்டும், செம்மையா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜிடி இந்த பிளே ஆஃப்ல எப்படி பண்ணுவாங்க? பிரவீன் ப்ரோ சொல்லுங்க. ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க எனக்கு தெரிஞ்சு டாப் 3 பேட்டிங்ல அவங்க சீல்டு. அதே மாதிரி பவுலிங்ல வந்து அவங்க பவுலிங்ல கண்டிப்பா ஒரு வச்சுட்டாங்க. இந்த 5 பேர் தான் நாங்க போறோன்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. எனக்கு மிடில் ஆர்டர் மட்டும்தான் அங்க ஒரு கன்சர்னா தெரியுது. இப்ப நீங்க மத்த டீம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்ஆருக்கும் ஜிடிக்கு மட்டும் தான் எனக்கு அது மாதிரி பண்ண தோணுது. எஸ்ஆர்ஹெச் ஓரளவுக்கு ஓகே, ஆர்சிபியும் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா நடுவுல வந்து அவங்க பேட்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஜிடிக்கு எனக்கு இன்னமே டவுட். அந்த 3 பேர் வந்து ஒரு 50லயோ இல்ல 40 ரன்ஸ்குள்ள டிஸ்மிஸ் பண்ணிட்டா அங்க கீழே இருக்க அந்த மிடில் ஆர்டர் ஸ்டெப் அப் பண்ணி எவ்வளவு டார்கெட் போட முடியும்? ஒரு 180 போட முடியுமா? இல்ல இன்னைக்கு ஆர்ஆர் வந்து அங்க பாட்டில் ஆனாலுமே திரும்ப 200 எடுத்து போய் போட்டாங்களே, அந்த கேப்பபிலிட்டி அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ்க்கு இருக்கான்றது மட்டும்தான் எனக்கு ஒரு கொஸ்டின். அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எங்க இருக்க போகுதுன்னா, அந்த 3 பேரை எப்படி அந்த 3 விக்கெட் எவ்வளவு அர்லியா எடுக்கிறீங்க? அந்த நீங்க எப்படி பார்த்தாலுமே இந்த வாட்டி அவங்க பவுலிங் ஹோல்டரை நீங்க எப்படி சொன்னாலுமே சரி, அந்த 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாம அந்த டீம் இன்னும் ஜெயிக்கல. சோ அந்த 3 பேரை வந்து எவ்வளவு அந்த 3 பேருக்கு தான் எல்லா டீமுமே இந்த ஒரு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு பால்ஸ் போடணும், எப்படி உங்களுக்கு விக்கெட் எடுக்கணும், அதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயின் திங்கா இருக்கணும். ஏன்னா பவுலிங் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு டார்கெட் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு நீங்க குஷன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்றதுதான் வந்து மேட்டரா இருக்க போகுது. சோ அதனால அவங்க வந்து டாப் த்ரீ வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க. அந்த மிடில் ஆர்டர் வந்து வாஷிங்டன் சுந்தர் அப்பப்ப நல்லா பண்ணிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த குவாலிஃபைஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த மிடில் ஆர்டர் எப்படி பண்ண போறாங்கன்றதுதான். ஏன்னா அவங்க 3 பேரை முடிச்சு கொடுத்துட்டா ஓகே. பட் அவங்க நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டா இவங்க நடுவுல இருக்கவங்க எப்படி ஸ்டெப் அப் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட் கொடுத்தா அதுல இருந்து பவுலர்ஸ் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாங்க. சேஞ்சஸ்ன்னு சொன்னா இந்த டீம்ல வந்து எதிர் சாய் கிஷோர் ஆர் பிரசித் கிருஷ்ணான்ற கால் மட்டும் தான் எடுக்கணும் எல்லா மேட்சுக்கு முன்னாடி. மத்தபடி அவங்க 11 வந்து செட் ஆகி தான் இருக்கு. அதுவும் அவங்க ஆர்சிபி விளையாட போறாங்க. அங்க லெப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் வந்து இனிஷியலாவே இருக்காங்க வெங்கடேஷர் ஆடும் பட்சத்துல. அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு சாய் கிஷோர் கொண்டு போவாங்கன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாவே பிரசித் கிருஷ்ணா வச்சுதான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. வந்துட்டு ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க ஜிடி வந்து முடிஞ்சா என்னை வந்துட்டு தர்மசாலாலேயோ இல்ல முலான்பூர்லயோ என்னை போட்டுரு, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன்ற மாதிரி தான். அவங்க சப்போஸ் அகமதாபாத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து எழுதி வேணா தரேன், ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து உண்மையிலே பயங்கரமா கஷ்டப்பட போறாங்க. சப்போஸ் ஜெயிக்க போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஜெயிக்க போறாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அகமதாபாத்ல. சோ முடிஞ்சா இந்த டீமை போக்குறதுக்கு ஒரே வழி ஒண்ணு தர்மசாலாலேயோ இல்ல அந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா முலான்பூர்லயே உங்களை போட்டுறணும். அகமதாபாத் வரைக்கும் வரவிட்டீங்கன்னா வந்து பெரிய பெரிய தப்பு. ஆல்சோ அந்த மிடில் ஆர்டர் வந்து இன்னும் பெருசா டெஸ்டே ஆகலைன்றது ஒரு 100க்கு 100 உண்மை. ஆனா அவங்க ஓப்பனிங் பேட்டிங் பிடிச்சு சப்போஸ் ஒரு 170 தான் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் ஆப்போசிஷன் டீம் சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட போறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பவுலிங் லைனப் இங்க வச்சிருக்காங்க. சோ வந்து எனக்கு என்னதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சீக்கிரமே விக்கெட் விழுந்தாலும் தட்டியாச்சும் ஒரு 170 போட்டுருவாங்க ஆப்போசிஷன் டீமுக்கு. ஐ மீன் ஆப்போசிஷன் வந்து அவங்களோட பவுலிங் வச்சு நொறுக்க போறாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இந்த பிளே ஆஃப்ல நான் ஜிடிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன், எங்க அவங்க ஃபாலோ ஆவாங்கன்னு நினைக்கிறேன்னா, அவர் சொன்னார்ல எர்லியானா அந்த விக்கெட் விழுறப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து டீம்ஸ் வந்து ரபாடாவையும் சிராஜையும் பார்த்து ஆடிட்டா அவங்க பவுலர்ஸ் பின்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இது 2 தான் நான் பாக்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2லயுமே ஜிடி கொஞ்சம் வீக்னஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஆனா அதுக்கு அவங்களும் ஜிடியும் மனசு வைக்கணும். ஆக்சுவலி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அவங்க மனசு வச்சாதான் நடக்குது எல்லாம். சோ அதை பாக்குறதுக்கு நான் வெயிட் பண்றேன். எதனால இந்த 4 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா, அவங்க ஹோம் கிரவுண்ட் அகமதாபாத்ல நல்லா கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸா அவங்க டீம்ல வச்சிருக்காங்க. அதுதான் ஒரே ரீசன். ஏன்னா அந்த அகமதாபாத்ல எப்படி பவுலிங் போடணும்னு சிராஜுக்கும் தெரிஞ்சிருக்கு, ரபாடாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த ரஷீத் கான் எல்லாருக்குமே அந்த பவுலிங் யூனிட் இந்த கண்டிஷன்ல இப்படி போட்டாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆஃப் ஆஃப் த சீசன்ல ஒரு 7 மேட்ச் கிட்ட அவங்க ஹோம் கிரவுண்ட்ல தான் ஆடுவாங்க. என்னதான் அவுட்டோர் வெளியும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஹோம்லயே 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா வெளியே 3 மேட்ச் ஜெயிச்சாலே போதும், பிளே ஆஃப்ஸ்ல வந்துடலாம். அதுதான் அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கு. நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பிட்ச்ல நம்ம வந்து இந்தியன் பேட்டர் யார் அகமதாபாத்ல சூப்பரா ஆடுவான்னு கேட்டா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க சுமன் கில் தான். அது கூட இப்போ ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா வந்துட்டாரு, சாய் சுதர்சன். ஸோ இந்த ஓப்பனிங்ல இருக்க இந்த டாப் 3 என்னதான் மற்ற டீம்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு வந்தாலுமே இவங்களுக்கே கண்ட்ரோல் இருக்கு. நம்மள்ட்ட மிடில் ஆர்டர் இல்லைன்ற கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த டாப் 3 வந்து டாமினண்டா அவங்களே வந்து விக்கெட் கொடுக்காம பவுலர்ஸ் நல்லா போட்டாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் போறாங்க. ரேஷ் ஷாட் போறதில்ல. அதனாலதான் வந்து அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்மளால டிஃபீட் பண்ண முடியல. எந்த டீமோட என்ன மாதிரி பவுலிங் யூனிட் வச்சிருந்தாலும் இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி கூட நடக்க போகுதுன்றதுனால நான் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச்
ஆர்சிபி vs ஜிடி நடக்கும்போது கிளியரா உள்ள வரும்போதே கில் வந்து யோசிச்சு தான் வந்தாரு. கிளியரா நம்ம எல்லாருமே அந்த மேட்ச்லயே டிஸ்கஸ் பண்ணோம். புவி அண்ட் ஹேசல்வுட் வந்து செட்டில் ஆக விடக்கூடாது. இந்த இடத்துல தான் போடுவேன்னு அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா ஜிடி காலி. அதனால சுமன் கில் என்ன பண்ணாருன்னா இறங்கி இறங்கி வந்து அடிச்சாரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச்ல. 40 ரன் தான் அடிச்சாரு. ஆனா செம ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சாரு. இன்னொரு பாயிண்ட் நீ சொல்றல அந்த ரபாடா அண்ட் சிராஜ் இவங்க தான் வந்து 6 ஓவரும் போட போறாங்க. அதை வந்து யாராலையுமே சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா எதனாலன்னா இப்போ சிராஜ் வந்து கரெக்டா ஸ்விங் ஆகுது. அவர் லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் ஓப்பனிங்ல இருந்தா பயங்கரமா போடுறாரு. ரைட் ஹேண்டர் இருந்தாலுமே பயங்கரமா போடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா ரபாடா நல்லா அடிச்சு போடுறாரு. பவுன்ஸ் பயங்கரமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. ஸ்பீடு கன்சிஸ்டன்டா 150 போடுறாரு. ஸோ எந்த பேட்டரா இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல் பேட்டரா இருந்தாலுமே ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை ஆப்போனண்ட் உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். என்னதான் மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு. நீங்க வந்து இப்போ பவர் பிளேல தப்பிச்சாலும் ரஷித் கான் டைம் தப்பிக்க முடியாது. பவர் பிளேல தப்பிச்சிட்டா விக்கெட் சுத்துறதுக்குமே நீங்க சுத்துவீங்க. ரஷித் கான்லாம் சுத்துனா கண்டிப்பா விக்கெட் விழுந்துரும். ஸோ எனக்கு பெருசா ஜிடி வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்களான்னு தெரியல. சப்போஸ் ஏதோ ஒரு இது நடந்து ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவுட் ஆனா மட்டும்தான் ஒரே சான்ஸ். சரி, மூவிங் ஆன், நம்ம அப்படியே ஆர்சிபிக்கு போயிருவோம். இந்த சீசன் த்ரூ அவுட்டா ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனதுதான், எப்பெல்லாம் அவங்க ஒரு மேட்ச் தோக்குறாங்களோ அடுத்த மேட்ச்ல வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி கமாண்டிங்கா ஜெயிச்சிருக்காங்க எல்லா டீம்ஸையும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நிறைய க்ளோஸ் மேட்சஸ், நிறைய மேட்ச் வின்னர்ஸ். ஆக்சுவலி டிம் டேவிட் ஒரு மேட்ச் அடிச்சாரு, இவரு குருணால் பாண்டியா ஒரு மேட்ச் அடிச்சாரு, விராட் கோலி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப வந்து வெங்கடேஷ் ஐயர் அடிக்கிறாரு. தேவதூத் படிக்கலுக்கு இந்த சீசனே ஒரு வேற மாதிரி சீசன் ஆயிட்டு இருக்கு. பவுலிங்ல புவி, ஹேசல்வுட் ஒருத்தர் தான் இன்னும் அந்த பெரிய பார்ட்டிக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் டெல்லி கூட அவரும் அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. ஸோ வந்து ஒரு யூனிட்டா நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க ஆர்சிபி. ஸோ அவங்களுக்கு இந்த சீசன்ல கோயிங் ஃபார்வர்ட் அவங்க ஃபார்ச்சூன்ஸ் என்னவா இருக்கும், எதையும் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்களா? இந்த ஸ்டேஜ்ல வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து ஆர்சிபி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு கண்டிப்பா அதுல உடன்பாடு இல்ல. அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு உடன்பாடு இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டோம். நம்ம என்னதான் வந்து ரொம்ப ரிஷப்பட மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது வரைக்கும் மாத்தல. இங்க போயிட்டு மாத்துவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜேக்கப் பெத்தல் வெளில போயிட்டாரு. சோ சால்ட் ஆடுவாரு அப்படின்றதுதான். நேத்து வரைக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாத்திருந்தா அப்புறம் கையில வந்து அந்த இன்னுமே அந்த ஒரு ஸ்பிளிண்ட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ்ல பாக்குறப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. சோ ஹோப்ஃபுல்லி அவர் விளையாடுவாரு அப்படின்றப்போ அவர் மட்டும்தான் எனக்கு அங்க ஒரு சேஞ்சா வரும், ஓப்பனிங் வந்து அவர் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. மத்தபடி இங்க லைக் எனக்கு திரும்ப நீங்க போன வாட்டி கேட்ட கொஸ்டின் திரும்ப ஞாபகம் வருது. வெங்கடேஷ் ஐயர் அவர் கொடுத்த சான்ஸ் எல்லாத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நாளைக்கு டியூஸ்டே விளையாட போற மேட்ச்ல அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க, இல்ல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். பட் இருந்தாலும் சேஞ்சஸ் நிறைய பண்ண போறது இல்ல. அவர் திரும்ப வெளில உட்கார வச்சிருவாங்களோன்ட்டு படுது. எனக்கு ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ்ன்ற பெருசா ஸ்ட்ரைட்டாவே ஃபில் சால்ட் வெங்கடேஷ் ஐயர் வந்து பண்ண போறாங்க. சுயா சர்மா பிளேஸ் தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா தெரியுது. லைக் அவங்ககிட்ட வந்து லைக் நீங்க தர்மசாலால ஆட போகும்போது தர்மசாலால வந்து உங்களுக்கு 2 ஸ்பின்னர் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. குருணால் பாண்டியா அண்ட் சுயா சர்மா வச்சு அந்த 8 ஓவர்ஸ் உங்களால எப்படி போடும்? ஏன்னா குட்டி ஸ்டேடியம் தர்மசாலா நம்ம பார்த்திருக்கோம் இந்த வருஷம். அப்படின்றப்போ அந்த 2 ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர் உங்களுக்கு வந்து போடுறதுக்காண்டி ரொமாரி ஷெப்பர்டை நீங்க அதிகமா யூஸ் பண்ண வேண்டியா இருக்கும். அதுக்கு பதிலாக இன்னொரு பவுலரே நீங்க கொண்டு வந்துருவீங்களா, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரே நீங்க கொண்டு வந்துருவீங்களான்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கேன். லைக் அது மட்டும் தான் எனக்கு ஒரு வீக்லிங்கா தெரியுது. மற்றபடி இவங்க வந்துட்டு அட்டாக்கிங் ஆனாலும் அட்டாக்கிங் ஆடுவாங்க, ரெஸ்பான்சிபிள் ஆனாலும் ரெஸ்பான்சிபிள் அவங்களால ஆட முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கோப் உள்ள டீம். ஸோ வந்து பயங்கர இதுல இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டெண்டர்ஸா எனக்கு தெரியுறது வந்து ஆர்சிபி தான். பிலிப் சால்ட் வெங்கடேஷ் ஐயர் பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்தே நானுமே பல டைம் சொல்லியிருக்கேன், பிலிப் சால்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் எவ்வளவு பேஷனேட்டா இருக்காரு ஆர்சிபிக்குன்னு நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம். ஸோ அவர் தான் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னமோ டியூஸ்டே வந்து அவர் ஆட மாட்டாங்க, வெங்கடேஷ் ஐயரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இப்ப கூட மென்ஷன் பண்ணீங்க நேத்து வரைக்கும் அந்த கட்டோட தான். ஸோ டெலிபரேட்டா அப்படி யூஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பிலிப் சால்ட்டை. ஸோ அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கணும், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கணும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தான் உள்ள கொண்டு வருவாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருமே லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றப்ப ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1ல வந்து வெங்கடேஷ் ஐயரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 அன்னைக்கு வருது மேட்ச், 1 டே தான் கேப் இருக்குன்றப்ப வெங்கடேஷ் ஐயரோட தான் போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மேபி அந்த மேட்ச் ஏதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போலனா திரும்பி ஃபில் சால்ட்டை உள்ள கொண்டு வருவாங்க. நல்லா பார்த்தாங்கன்னா ப்ராக்டிசஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரிஞ்சுது, இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்னதுல என்னன்னா ஃபில் சால்ட் வந்து இன்னும் இன்ஜூர்டா இருக்காரு அப்படின்னா அவரை எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இருந்தே வர சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஐ கன்சிடர் ஹி இஸ் ஃபிட் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இவ்வளவு நாள் கேப் கொடுத்ததுமே மேபி அந்த நாங்க பிளே ஆஃப் போயிடுறோம், பிளே ஆஃப்ல எனக்கு நீ இம்பார்ட்டன்டான பிளேயர், எனக்கு நீ அங்க வந்து ஆடி கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் ஆர்சிபி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் தோணுது. ஸோ கன்சிடரிங் ஹி இஸ் ஃபிட், ஹி வில் வாக் இன் டு திஸ் லைன் அப். கண்டிப்பா வந்து என்னது
இப்போ ஆக்சுவலா வந்து பிரவீன் ப்ரோ தான் மென்ஷன் பண்ணாரு. இப்போ அது ஆக்சுவலா வேலிட் பாயிண்ட் தான். 1 மாசமா பேட்டே எடுக்காதவரை ஸ்ட்ரைட்டாவே பிளே ஆஃப்ல விளையாட வைப்பீங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ நாளைக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் இருக்கும். டியூஸ்டே மேட்ச்னா நாளைக்கு ஒரு பிராக்டிஸ் செஷன் இருக்கும். அதுல அவர் எந்த அளவுக்கு கான்பிடென்டா தெரியுறாரு, மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கான்பிடென்டா ஆடுற மாதிரி தெரியுதோ அதை வச்சுதான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸ்ட்ரைட்டாவே ஆடுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். 1 மாசமா பேட்டர் தொடலன்னா எப்படி இல்ல இல்ல எஜமான் ஆட வைப்பாங்க? அவர் 1 மாசமா பேட்டர் தொழினாலும் 3 மாசமா பேட்டர் தொழினாலும் கண்டிப்பா அவர் ஃபிட்டா இருந்தா ஆர்சிபி ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வந்து பொறுத்துவாங்க. இது என் ஒப்பீனியன். இது என் ஒப்பீனியன். ஏன்னா அவ்வளவு இதா பண்ணிருக்காரு. போன வருஷம் அவருக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் உடனே ஒரு நாள்ல அங்க போயிட்டு திருப்பி ஒரு நாள்ல ஓடி வந்து இப்ப இங்க வந்து ஃபைனல் ஆடி கொடுத்திருக்காரு. அவ்வளவு பேஷனட்டான பிளேயர் ஆர்சிபிக்கு. அவர் வந்து நீ ஒழுங்கா டச்ல இல்ல, நீ ஒழுங்கா இதுல இல்லன்னு கண்டிப்பா வெளில உட்கார வைக்கவே மாட்டாங்க. அவர் ஒரு 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் 1 வருஷம் பேட்டர் தொழினாலும் ஸ்ட்ரெயிட்டாவே அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டு வந்து எனக்கு ஓப்பனிங் போய் ஆடு ராசா, நீ விராட் கோலியோட ஓப்பனிங் போய் ஆடு அப்படின்ட்டு தான் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஃபில் சால்ட் வில் பிளே. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபில் சால்ட் வில் பிளே இன் த பிளே ஆஃப்ஸ். எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, போன வாட்டி அவங்க ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு இதே சிமிலர் சிச்சுவேஷன் வரப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இன்ஜுரி அப்ப அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டு வந்து கரெக்டா பிளே ஆஃப்ல தான் ஆடினாங்க. அந்த ஹோப்ல தான் எனக்கு பெத்தலையும் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. அப்படின்றப்போ இவங்க கூப்பிட்டு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 33 டேஸ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த டைம்லயுமே எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு மேட்ச்னு சொல்றீங்கல்ல, அது இதுக்கு நடுவுலயே எனக்கு தெரிஞ்சு நெட்ஸ்ல ஆட வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சின்ன சின்ன அசஸ்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஏன்னா நாளான்னைக்கு மேட்ச் வச்சுக்கிட்டு நாளைக்கு தான் போய் அந்த டெசிஷன் எடுப்பாங்களான்றது எனக்கும் தெரியல. மேபி அவங்க போன வாட்டி ஹேசல்வுட் எப்படி கரெக்டா அந்த பிளே ஆஃப் ஸ்கோர்ல கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதான் எல்லாருமே ஹோப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்சிபியோட அதான் சொல்றது ஃபேன்ஸ் ரெக்வஸ்டா வச்சுட்டு இருக்காங்க சால்ட் எடுத்துட்டு வரணும்ட்டு. அவங்க டெஸ்பரேட்டா எடுத்துட்டு வரமான நீங்க சொல்றது, நீங்க எல்லாத்தையும் நீங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பா அவங்க கன்சிடர் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. தயவு செஞ்சு சுயாஷ் சர்மா ஸ்டாப் பண்ணிட்டு அபிநந்தன் சிங்கை கொண்டு வந்து பிளே ஆஃப்ல எதுவும் கோமாளித்தனம் பண்ணிடாதீங்க ராசா. எங்க எங்க ஐடியா எல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் டிசிஷன்ஸ் எடுத்துறாதீங்க. நீங்க வேற வேணா ஆடுங்க. இந்த மாதிரி டிசிஷன்ஸ் பவுலிங் கூப்பிட்டு 4 ஓவர் போட சொல்றேன். நான் அபிநந்தன் சிங் கூப்பிட்டு வந்து போட சொல்றதுக்கு. மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தர் இருந்தாரு சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து. நீங்க ஒரு ஞாபகம், அவர் வேணா ஸ்ட்ரைட்டாவே பிளே ஆஃப்ல கொண்டு வரலாமா? என்ன அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிளே ஆஃப்ல இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றச்சு, இனிமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வேலை கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு வேலை கிடையாது. அந்த இதெல்லாம் பண்ண வேணாம். நம்ம அப்படியே இந்த பிளே ஆஃப் அந்த 4 டீமும் பாத்தீங்கன்னா அதோட எந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம்காக நான் சொல்றேன். மொமெண்டம் நம்ம நிறைய பேசிருக்கோம். இதை இப்ப இக்னோர் பண்ண முடியாது. ஆர்சிபியை தவிர மீதி 3 டீமுமே ஒரு டோட்டல் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு டோட்டல் போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 30 ரன்ஸ் 40-55 ரன்ஸ் இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்சிபி மட்டும்தான் லூசிங் காஸ்ட்ல உள்ள வந்திருக்காங்க. என்னதான் லூசிங் காசா இருந்தாலும் அவங்களுக்கு டேபிள் டாப்ல இருக்காங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் மொமெண்டம் வைஸ் பார்த்தா 3 டீமே ஜெயிச்சுட்டு வராங்க. என்னதான் 3 டீம் ஜெயிச்சுட்டு வந்தாலும் ஐ மீன் எஸ்ஆர்ஹெச் அந்த ஆர்ஆர் வந்து ஒரு எலிமினேட்டர் மாதிரி தான், விர்ச்சுவல் எலிமினேட்டர் மாதிரி தான் குவாலிஃபை 2. அதை ஆடி ஒரு டீம் வெளியே போக தான் போகுது. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன் மொமெண்டம்காக. இதுல ஒரே ஒரு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆர்சிபி ஒன்று என்ன சொன்னானா, இந்த மேட்ச் எனக்கு வந்து மும்பை இவங்க கூட தோக்கணும், எஸ்ஆர்எஸ் கூட தோக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க எப்பெல்லாம் தோத்துருக்காங்களோ அதுக்கப்புறம் வந்து 2 மேட்ச் 3 மேட்ச் கன்சிஸ்டன்டா ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த மேட்ச் தோத்தாதான் நான் குவாலிஃபயர் 1 ஃபைனல் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி தோக்கணும்லாம் வேண்டிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்லாம் எனக்கு தெரியும். அதனால அவங்க தோத்ததுமே நல்லதான். நம்ம ப்ரிவியூல கூட மென்ஷன் பண்ணோம் 2-1 ரேஷியோ. அந்த ரேஷியோல பார்த்தாலும் இப்போ 1 தோத்துட்டாங்க. அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ஃபைனலே வின் பண்ணி கப் தூக்கிடுவாங்க. ஆர்சிபி டீம் இந்த மொமெண்டம் பத்திலாம் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்களோட மேட்சோட ப்ரிவியூ வீடியோஸ், போஸ்ட் மேட்ச் வீடியோஸ் அந்த ஆர்சிபியோட பேஜ்ல போடுவாங்க. போஸ்ட் மேட்ச் வீடியோ அவங்களுக்கு எல்லாம் எந்த கவலையுமே இல்ல. துளி கூட அந்த மொமெண்டம் போச்சு அந்த கவலை எல்லாம் இல்ல. ஓகே, நம்ம இதுக்கு அதோட அப்படியே நம்ம பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். யாரு இந்த வருஷம் டிராஃபியை வந்து லிஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா டீமுமே ஆளுக்கு ஒரு டிராஃபி வச்சிருக்காங்க. யாருக்கு வந்து அது 2வது டிராஃபியா மாறப்போகுது அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கிரிக்கார்த்தி ப்ரோட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, யாரு இந்த வருஷம் ஜெயிக்க போறாங்க? உங்களுக்கு என்ன தோணுது கட் ஃபீல்? எனக்கு கட் ஃபீலா தோணணும் அப்படின்னு சொல்லிட்டா லைக் யாருமே உடனே வந்து அடிக்கலாம் முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு வந்து கட் ஃபீலா வந்து ஜிடி வந்து இந்த வருஷம் வந்து டிராஃபி அடிக்க போறாங்க அப்படின்னு தோணுது. நான் முன்னாடியே ரீசனும் சொல்லிட்டேன். ஸ்ட்ரைட்டாவே அவங்க அகமதாபாத்ல ஃபைனல்ஸ் நடக்க போறாங்க. சப்போஸ் அகமதாபாத் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங் டீமா தெரிய போறாங்க. ஸோ ஜிடிக்கு வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்ன போட்டு ஆர்சிபி வந்து என்னமோ ஆர்சிபி இப்ப லைட்டா ஒரு இது இருக்கு. சரி போவோம். எனக்கு வந்து இப்போ லைக் ஓகே 2016 என்னால ரீகலெக்ட் பண்ண முடியுது. ரீகலெக்ட் பண்ணி ஆர்சிபி எங்க இருந்தாங்களோ அதே மாதிரி அங்க வந்து குஜராத் லைன்ஸ்னு ஒரு டீம் வந்தது. இப்ப குஜராத் டைட்டன்ஸ் அங்க ஒண்ணு வந்துருச்சு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் 3rd இருக்காங்க. எனக்கு எஸ்ஆர்எச் மேல
இப்போ அகைன் வந்து அந்த கேப்டனால மட்டும்தான் அந்த கான்பிடன்ஸ், அந்த கேப்டன் அவர் சாரி அந்த கேப்டன் மேல இருக்க கான்பிடன்ஸால மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படியும் அந்த 2 மேட்சை ஜெயிச்சு போயிட்டு ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாங்களோ இப்படி எனக்கு ஒரு ஃபீல் வருது. எனக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து ஃபுல்லா எனக்கு 100% இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட கட் ஃபீல் படி என்னன்னா, நானும் இவர் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் தான் போறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் டெட்லி ஒரு நல்ல கேப்டன் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க டீம் செட்டப் நல்லா இருக்கு. பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்ஹெச் அந்த எலிமினேட்டர்ல இது வரையும் விளையாண்டு ஜெயிச்ச ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச் தான். அவங்க உள்ள இருக்காங்கன்றப்ப கடைசி மேட்சும் நல்லா விளையாண்டுருக்காங்கன்றப்ப நான் எஸ்ஆர்ஹெச் தான் எனக்கு தோணுது. 2016 வந்து ரிப்பீட் ஆகாது, 2016க்கான ரிவெஞ்ச் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ ஐம் கோயிங் வித் ஆர்சிபி. ஆர்சிபி தான் இந்த வருஷமும் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் மற்ற டீம்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் டீமா தெரியுறாங்க. ஸோ வந்து நான் ஆர்சிபி கூட தான் போறேன் இந்த வருஷமும். ஓகே, அப்படியே நம்ம குவாலிஃபயர் 1 ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். இன்னைக்கு நடந்த மேட்சஸ்ல வந்துட்டு 4 பேரும் ராஜஸ்தான் தான் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச்ல வந்து 3 பேர் டிசி சொல்லியிருந்தோம். பிரவீன் ப்ரோ, ரகுமான் அண்ட் வேல்பிரஜன் 3 பேரும் டிசி சொல்லியிருந்தோம். டிசி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் கிரிக்கார்த்தி ப்ரோ மட்டும் கேகேஆர் சொல்லியிருந்தாரு. ஸோ கேகேஆர் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம குவாலிஃபயர் 1 ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ஆர்சிபி விசஸ் ஜிடி இன் தரம்சாலா. ஸோ இதுல வந்து யார் ஜெயிப்பா? ஐ மீன் தர்மசாலா நடக்கிறனால அங்க பெட்டர் பவுலிங் இருக்க டீம் வந்து ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால ஐ எம் கோயிங் வித் ஜிடி இன் குவாலிஃபயர் 1. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க. கான்பிடென்ட்டா எனக்கு தோணுது. ஆர்சிபி ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தர்மசாலால பஞ்சாப் கூடயுமே நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாகவே தர்மசாலால ஆடும்போது ஆர்சிபி ரொம்பவே கான்பிடென்டா ஆடிருக்காங்க. நல்லா அவங்க வின்னிங் ரேஷியோவும் பார்த்தா இதுல நல்லா இருக்கு தர்மசாலால. ஸோ நான் ஆர்சிபி தான் பேக் பண்றேன். பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கா இருந்தாலுமே ஆர்சிபியும் ஒரு நல்ல பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. நானும் ஆர்சிபி தான் ப்ரோ போறேன். அவங்க வந்து அவங்க டாப் 3 எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 220 போட்டாலும் ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி ஜிடி பவுலர் அசஸ் பண்ணி ஆட போறாங்க அப்படின்றதுதான் கேம் சேஞ்சிங் ஃபேக்டரா இருக்க போது. ஆர்சிபி அதை பண்ண முடியும். விராட் கோலி அதை எஸ்பெஷலா அதை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடினா ஆர்சிபி எவ்வளவு டார்கெட் போட்டாலுமே கண்டிப்பா வின் பண்ண முடியும் நினைக்கிறேன். போன மேட்ச்ல வந்து விராட் கோலி கொஞ்சம் கசாமுசான்னு ஆடிட்டாரு. ரபாடா ஃபர்ஸ்ட் பயங்கரமா டேக் ஆன் பண்ணிட்டு ரபாடா ஒரு ஈஸி பவுலர் மாதிரி திருப்பி டேக் ஆன் பண்ண போனாரு. அந்த தப்ப வந்து இந்த மேட்ச் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் கில்லுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும் புவி ஹேசல்வுட் போன மேட்ச் விளையாண்ட கான்பிடன்ஸ்ல வருவாங்க. பட் இந்த மேட்ச்ல வந்து புவி அண்ட் ஹேசல்வுட் வில் ஹேவ் த அப்பர் ஹேண்ட். அவங்க 2 பேர்த்துல சீக்கிரமே எடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஐம் கோயிங் வித் ஆர்சிபி டு பிளே இன் த டு மூவ் டு ஃபைனல்ஸ் டு வின் த குவாலிஃபயர் 1. ஓகே, with that note we come to one conclusion for this video. So viewers எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் யாரு டிராஃபி ஜெயிப்பாங்கங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் குவாலிஃபயர் 1ல எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. With all said and done, we'll see you in next video. Until then, bye from Krikarthi, Praveen Speaks, Raman De Villiers and Velpredjan.